சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. தேர்தல் ஆணையமும் சரி நிறைய இடங்கள்ல கோடிக்கணக்கிலான பணம் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதும் அதே போல வாக்காளர்கள் பணம் வாங்குவதும் ஜனநாயகத்தில் எத்தகைய ஒரு பின்விளைவு ஏற்படுத்தும்? பின்விளைவுன்னு சொல்ல முடியாது. அது அழிவுக்கான ஆரம்ப பாதை. அது எந்த கட்சி கொடுக்குறாங்க, யாரு கொடுக்குறாங்கன்றத பத்தி எனக்கு கவலையே இல்லை. வாங்குறவங்களுக்கு வெக்க வேணாம். அப்புறம் நீங்க தெருவில் நின்றுட்டு இந்த மினிஸ்டர் சரியில்லை அந்த மினிஸ்டர் சொல்றது உனக்கு என்ன வக்கு இருக்கு இல்லையா? அப்புறம் சுட்டி காட்டி பேசி இவ்வளவு ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? வாங்கிட்டல்ல, அப்ப நீ அதான உனக்கு தலைவனா ஒரு திருடன் தான் வருவான். அதுதான் நான் அவர்களுக்கு, இந்த வாங்குறவங்களுக்கு சொல்றவங்களுக்கு, நீ அந்த மாதிரி வாங்கினா உனக்கு தலைவன் திருடன் தான். அதுல இருந்து உனக்கு விமோச்சனமே கிடையாது. அதுல இருந்து நீ தப்பிக்கணும்னு நினைச்சேன்னா இது என் நாடு, என் வீடு, சாக்கடையை சுத்தம் பண்ணுவான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. பண்ணவே மாட்டான். என்னைக்கு உனக்கு காசு கொடுத்தானா அவன் எப்படி உன்னுடைய சாக்கடையோ ஏழ்மையோ ஆற்றுவான்னு என்று நீ நம்புகிற? குவிக் பிக்ஸ் தானே அது. சோ வாங்காத. அப்படி வாங்காம இருந்தானா நீ ஏன் வாங்குறன்னு அவனை கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியாது. நேர்மையான வேட்பாளர்களுக்கு, எந்த வேட்பாளர்கள் நமக்கு சமூக பங்களிப்பு செய்யக்கூடியவர்களோ, உயர்ந்தவர்களோ, நேர்மையாளர்களோ அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வண்ணம் அவர்கள் லஞ்சத்திற்கு ஊழலுக்கு ஆட்படாது தேர்வு செய்ய வேண்டும் என்று நான் இந்த சூழலில் கேட்டுக் கொள்கிறேன். அத்தகைய சூழல்களை நம்முடைய இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இங்க அடிச்சா